பூனைக்கு ரொம்ப பசிக்குதுன்னு குப்பை தொட்டி கிளறும்போது பக்கத்துல ஒரு கிண்ணம் கிடைச்சிச்சு. அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு போயிட்டு பீட்சா தின்னுட்டு அதுல போட்டதுமே நிறைய பீட்சா வந்துச்சு. பூனை போட்டதுமே பூனை நிறைய வந்துச்சு. காசு போட்டதும் காசு நிறைய வந்துச்சு. இந்த காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எதையாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்து ரிச்சான ட்ரெஸ்ஸாக வாங்கிக்கிச்சு. நிறைய ட்ரெஸ் மாடல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குது. ட்ரையல் ரூமில் போயிட்டு நல்லா சூப்பராக ரிச்சான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இது எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி வாங்கிக்கிட்டு கரெக்டாக கார் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகணும், அது பழைய இடத்துல இருந்துச்சுல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருந்த நிறைய குட்டி பூனைக்கு சாப்பாடு கொடுக்குது. சாப்பாடு கொடுத்தோடனே அந்த பூனையெல்லாம் வாங்கிக்கிச்சுங்க. வயசான ஒரு பாட்டிக்கு வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. வேற ஒரு பூனை, ரோஸ் கலர் பூனை, அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. அந்த ரோஸ் கலர் பூனை எங்கே அந்த பூனை போகுதுன்னு சொல்லிட்டு துரத்துக்கிட்டே பின்னாடியே போயிடுச்சு. இந்த பூனை, வெள்ளை பூனை, அதை பார்க்காமலே வீட்டுக்கு வந்து அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு நிறைய காசை போட்டு எடுத்துச்சு. ஆனால் இந்த ரோஸ் கலர் பூனை அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. பார்த்தா இந்த பூனை தூங்கினதுக்கு அப்புறம் இந்த ரோஸ் கலர் பூனை அந்த பாத்திரத்தை திடீர்னு வந்துச்சு.